இந்த உலகத்துல நல்ல மனசோட வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நாள் இந்த கேள்வி உள்ளுக்குள்ள எழும். நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, யாரையும் ஏமாத்தல. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அநியாயமா வாழ்றவர்கள் சிரிச்சுட்டே முன்னேற மாதிரி தெரியும். நேர்மையா வாழ்றவர்கள் மட்டும் ஏதோ ஒரு நீண்ட பயணத்துல சுமை சுமந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப நல்லவனா இருப்பதே தவறா? மனசு கேட்கும். அப்படித்தான் ஒரு நாள் ரகுவுக்கும் தோணுச்சு. அவன் நேர்மையா உழைத்தான், யாரையும் மிதிக்கல. அவன் வாழ்க்கை அவனை அடிக்கடி சோதிச்சது. வேலை நினைக்கல, கடன் கூடிடுச்சு. மனசு மட்டும் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே போச்சு. ஒரு நாள் இந்த பாரம் தாங்காம ரகு சிறுடி போனான். துவாரகாமாயில சாய்பாபா முன்னால அமைதியாக உட்கார்ந்தான். அவன் எதுவும் பேசல, கண்ணீர் தான் பேசுச்சு. சாய்பாபா அவனை பார்த்தா சிறிது நேரம் கழிச்சு மெதுவாக ஒரு கேள்வி கேட்டார். மகனே, யானையை பார்த்திருக்கிறாயா? ரகு தலையை ஆட்டினான். பாபா தொடர்ந்தார். சின்ன குட்டி யானை இருக்கும்போது அதை ஒரு மெல்லிய கயிற்றால கட்டி வைக்கலாம். அது தப்பிக்க முடியாம கஷ்டப்படும், அழும், அடிபடும். அதே யானை பெரிதாக ஆனப்புறம் அதே கயிற்றை அது ஒரு நொடியில் உடைக்க முடியும். ஆனால் உடைக்காது. ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள நான் முடியாதுன்னு ஒரு நினைவு பதிஞ்சிருக்கும். ரகு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தான். பாபா சொன்னார், வாழ்க்கை நல்ல மனிதனை யானைக்குட்டி மாதிரி சோதிக்கும், அடிக்கும், கட்டும், கஷ்டம் கொடுக்கும். அது அவனை உடைக்க அல்ல, அவனை வலிமையாக உருவாக்க. கெட்டவன் சுலபமாக முன்னேறுற மாதிரி தெரியும், ஆனால் அவன் வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத குதிரை மாதிரி ஓடும். ஓடும், ஓடும், ஒரு நாள் திடீர்னு விழும். நல்ல மனிதன் மட்டும் யானை மாதிரி மெதுவாக நடக்கும். சுமை அதிகம், வேகம் குறைவு, ஆனால் விழாது. ரகுவின் மனசுக்குள்ள மெதுவாக ஒரு தெளிவு வந்தது. கஷ்டம் இன்னும் அவன் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் இப்போ அது அவனை பயமுறுத்தலை. அவன் புரிஞ்சுக்கிட்டான், கஷ்டம் அவனை பலவீனப்படுத்த வரல, அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற வலிமையை அறிமுகப்படுத்த வருது. சாய்பாபா கடைசியாக சொன்னார், மகனி, நல்லவனுக்கு ஒரு கஷ்டம் தாமதம் தான், தோல்வி இல்லை. நீ யானை மாதிரி மெதுவா போ, ஆனா உறுதியா போ. ரகு சிறுடியை விட்டு வெளியே வந்தபோது வாழ்க்கை உடனே மாறல, பிரச்சனைகள் உடனே தீரல. ஆனா அவன் உள்ள மாறுச்சு. இப்போ அவன் கஷ்டத்தை கேட்குறான், நீ என்னை எதுக்கு வலிமையா மாட்டுற? நல்லவனுக்கு ஒரு கஷ்டம் சாபம் இல்லை, அது அவன் நிலைநிறுத்துகிற பயிற்சி. மெதுவான பயணம்தான் நீண்ட கால வெற்றிக்கு வழி. இந்த உலகத்தில் ஒரே இறைவன் தான், சப்கா மாலிக் ஏக். ஓம் சாய்ராம்.